கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நாம் இன்று தியானிக்கும் வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். இந்த வசனம் பார்த்தீங்கன்னா தேவதூதன் மரியாளுக்கு சொன்ன வார்த்தை தான் இந்த ஜீவனுள்ள வார்த்தை. ஆனா இந்த இதை நம்ம வாசித்தோம். இன்னும் வேதத்துல அநேக இடத்துல தேவனால கூடாது ஒன்றுமே இல்லை என்று ஆராய்ந்து முடியாத அற்புதங்களை அவர் செய்வார் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கலாம். அதாவது தேவனாலே நம்ம வேதத்தை வாசிக்கும் போது, வேதத்தை தியானிக்கும் போது செங்கடலை இரண்டாக பிளந்து அதில் நடுவிலே பாதையை உண்டாக்கி அந்த தண்ணீரை மதுளு போல நிக்க செய்த தேவன். இது எந்த மனிதனாலும் கூடாது, அது தேவனாலும் மாத்திரம் கூடும். ஏன்னா நம்முடைய தேவன் தான் கிரகிக்க முடியாத பெரிய பெரிய காரியங்களே, அதிசயமான காரியங்களையும் செய்கிற தேவன். அந்த தேவனுக்கு எரிகோ கோட்டை தகர்த்து போடவும் முடியும். துதிக்கும் போது எரிகோ கோட்டை தகர்வும், யோர்தானை பின்னிட்டு போகவும், ஒரு தேசம் முழுவதையும் ஜலப்பிரயாணம் உண்டு பண்ணி அழித்து திருப்பி மறு தேசத்தை உருவாக்கவும் நம்முடைய தேவனாலே மாத்திரம்தான் முடியும். அந்த தேவன் தான் இன்று நம்மை பார்த்தும் என்ன சொல்கிறார்னா, என்ன தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற சின்ன சின்ன கடன் பிரச்சனைகள், பலவீனங்கள், வியாதிகள், இந்த சின்ன நிந்தனைகள், அவமானங்களை பார்த்து நாம் சோர்ந்து போகாதபடிக்கு எல்லாவற்றையும் தேவனாலே கூடும். அதை மாற்றி போறதுக்கு தேவனாலே கூடும். நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்தில் இருக்கிற எல்லா தடைகளையும், பெரிய பர்வதமாக இருக்கிற எல்லா தடைகளையும் உடைத்து சமபூமி ஆக்குவதற்கு நம்முடைய தேவனாலே கூடும். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் எல்லாவற்றையும் செய்ய சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நம்முடைய கடன் பிரச்சனை நமக்கு விடுதலை தர அவராலே கூடும். மனிதனால் கூடாது. நமக்கு வழிகளை திறப்பதற்கு அவராலே கூடும். அவர் ஒருவரே அதிசயங்களை செய்து வழிகளை திறந்து நம்மை விடுதலையாக்குவார். நம்முடைய வியாதியிலே சுகம் தருவதற்கு அவராலே கூடும். தேவனாலே தான் கூடும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாலே கூடும். மரித்தவர்களை உயிரோடு எழுப்பின தேவனுக்கு நமக்கு சுகம் தருவது லேசான காரியம். அப்ப அவராலே கூடும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் தியானித்த வசனத்தின்படி தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை கர்த்தாவே. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்கள், சோர்வுகள், கடன் பிரச்சனைகள், தேவைகள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு அதிலே அற்புதம் செய்ய உம்மாலே கூடும் என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.